ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னா த நியூ கேட் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஒரு எபிசோடில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த நியூ கேட் சீசன் 1 எபிசோட் 8. மாஸ்டர், உங்களை இந்த லைஃப்ல பாப்பேன்னு நினைக்கவே இல்லைன்னு ஜிராட் சொல்லவும், நீ இவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன் நான் நினைக்கல ஜிராட். நம்ம ஹீரோ சொல்றான், இதுதான் என்னோட கரண்ட் கிங் ஆஃப் பீஸ்ட் உல்ஃப் கேங், அவனோட பொண்ணு கியோர், அப்புறம் என்னோட ரைட் ஹேண்ட் மேன் வான், லெஃப்ட் ஹேண்ட் மேன் ராஜிம் அப்படின்னு ஜிராட் சொல்லவும், நானும் ஒரு ஹை ஹியூமன் நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகிறான். மாஸ்டர், நீங்க எப்போ போல நார்மலா பேசுங்கன்னு சொல்லவும், ஜிராட் முதல்ல நீ எப்படி பேசு நம்ம ஹீரோ சொல்றான். ஹை ஹியூமன்ஸ்னாலே என் ஆளுங்க பார்த்து பயப்படுவாங்க, ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்க, அதனால தான் நான் கொஞ்சம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன் ஜிராட் சொல்றான். ஜிராட், நீ இன்னும் சாவலையா நம்ம ஹீரோ கேட்கறான். அவ்வளோ ஈஸியில நான் செத்துற மாட்டேன் ஜிராட் சொல்றான். பாஸ்ட்ல இவங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி ஜாலியா பேசிக்கிட்டு வேற லெவல்ல ஃபைட் பண்ணுவாங்க. ஃபைட்ல நீ உண்மையிலேயே செத்துருப்பான்னு நினைச்சு தெரியுமா நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். எல்லாம் 500 வருஷம் முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் ஜிராட் சொல்லவும், நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஏன்ப்பா இப்படி ஸ்பாயில் பண்ணன்னு கேட்கவும், நீ மாஸ்டர் கிட்ட உண்மையை சொல்றேன், ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுவேன் நீ சொல்றா. சரி நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன், நீ உங்க ரெண்டு பேரும் தனியா பேசிட்டோன்னு கிளம்பியிருந்தா. நீ கிட்ட தான் நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா நம்ம ஹீரோவும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதனால தான் நான் வேர்ல்டுல உங்களை எங்க தேடியோ கண்டுபிடிக்க முடியலான்னு ஜிராட் பாக்குறான். எப்படியோ ஃபைனலி நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜிராட் ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கவும், நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும், நான் கூடிய சீக்கிரம் சாக போறேன்னு ஜிராட் சொல்றான். மேபி ஒரு மாசத்துக்கு கம்மியான டைம் தான் எனக்கு இருக்கு. இதனால் வரை என் லைஃப்ல டைம் ஓடாத மாதிரி நான் அப்படியே யங்கா இருந்தேன். பட் கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி என் டைம் திரும்ப ஓட ஆரம்பிச்சது. இத்தனை வருஷமா நான் உங்களை திரும்ப பாத்திர மாட்டேனான்னு தான் ஏங்கிட்டு இருந்தேன். கடவுளுக்கு என்னோட பிரேயர்ஸ் கேட்டிருக்கும் போல. ஷின், என் கூட ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜிராட் கேட்கறான். ஷின் கூட ஃபைட் பண்ணி ஒரு வாரியரா சாகணும் அப்படிங்கிறது தான் ஜிராட்டோட ஆசை. எனக்கு இதை தவிர உங்ககிட்ட வேற என்ன கேட்கறதுன்னு தெரியல ஷின் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஜிராட்டுக்கு எப்போ ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர்ஸ் கூட ஃபைட் பண்ணணும், ஹை ஹியூமன் கூட ஃபைட் பண்ணி நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஜிராட் சொல்லவும், சரி நான் அவன் டுவெல் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். உல்ஃப் கேங்கிட்டையும் மற்றவங்ககிட்டயும் சொல்லிட்டியா நம்ம ஹீரோ கேட்கவும், இன்னும் சொல்லல, பட் கூடிய சீக்கிரம் சொல்லிடுவேன். வேன்கோ ராஜிம்கோ நான் இதுதான் ஆசைப்படுறேன்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. நீங்க மறைஞ்ச அப்புறம் நான் எத்தனையோ பேர் கூட ஃபைட் பண்ணியிருக்கேன், பட் அந்த லெவலுக்கு அது இல்லை. என்ன ஃபாலோ பண்ண அந்த ரெண்டு பேருக்கும் நான் ஹாப்பியா இல்லைங்கிறது நல்லாவே தெரியும். இந்த மாதிரி வயசானவங்களோட காலெல்லாம் முடிஞ்சது, யங் ஜென்ரேஷன் கிட்ட எல்லாத்தையும் விட்டுற வேண்டியதான் அப்படின்னு ஜிராட் சொல்லவும், நீ எதையாச்சும் நினைச்சு வருத்தப்படுறியா நம்ம ஹீரோ கேட்கறான். உங்க கூட ஃபைட் பண்ணாதது மட்டும்தான் என்னோட ஒரே கவலை அப்படின்னு சொல்லி ஜிராட் சொல்றான். ஜிராட் இப்ப அவன் ஆளுங்களை கூப்பிட்டு நான் எங்க சாக போறாங்கிறத முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லவும், என்னது அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. நான் பல நாள் என் ஆசையை அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, சாகிறதுக்கு முன்னாடி ஷின் கூட ஃபைட் பண்ணணும்னு. இன்னும் ஒரு வாரத்துல நான் ஷின் கூட ஃபைட் பண்ண போறேன்னு சொல்லவும், ராஜிமா வேணும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபைனலி அதுக்கான டைம் வந்துச்சான்னு அவங்க கேட்கறாங்க. உல்ஃப் கேங்குமே சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். எப்படி எல்லாரும் இவ்வளவு காமா இருக்கீங்கன்னு உல்ஃப் கேங் பொண்ணு கேட்கவும், நான் ரொம்ப அதிகமா வாழ்ந்துட்டேன். என்னோட மகன்க பேரன் பேத்திங்க சாவறதையே நான் என் கண்ணால பாத்திருக்கேன். பட் இத்தனை வருஷம் நான் என் உயிரோட இருக்கேன் தெரியுமா, இன்னும் ஒரு வாரத்துல நீ அதை உன் கண்ணால பாப்ப அப்படின்னு ஜிராட் சொல்லவும், அவ்வளவு சரின்னு சொல்றா. நாங்கள் ரூலா ஃபாரஸ்ட்ல தான் ஃபைட் பண்ண போகிறோம். என் லைஃபோட ஒரு மிகப்பெரிய பேட்டில் அது, நீங்கள் எல்லாருமே அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஜிராட் கேட்கப்போ எல்லாரும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைட் பண்ணுறது தான் அவன் ஆசையா. ஃபைனலி நான் உன்னை மீட் பண்ணிட்டேன் ஹாப்பியான நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாக இருக்கான். ஷின், நீ ஓகே தானே நியூஸ் தான் கேட்குவோம். நான் ஓகே தான் நம்ம ஹீரோ சொல்கிறான். ஷின், உன்னை பார்த்து நான் ரொம்ப அட்மையர் ஆயிருக்கேன். திடீர்னு நீ மறைஞ்ச உடனே என் லைஃப்ல வருத்தம் மட்டும்தான் இருந்துச்சு. நீ இல்லாத அந்த வேர்ல்டுல எதுவுமே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரியல. ஆசை கடைசி வரை நிறைவேறாதுன்னு நினைச்சேன். நீ இதை ஏத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் ஷின் அப்படின்னு சொல்லி ஜிராட் சொல்கிறான். ஒரு வாரத்துக்கு நம்ம ஹீரோ இங்கே தான் தங்கி இருக்கு. ஜிராட் அவன் யூஸ் பண்ணுற வெப்பனை கொடுக்கவும், நம்ம ஹீரோ அவன் மோன் ஜங்ஷனை ஓபன் பண்ணி அந்த வெப்பனை ரிப்பேர் பண்ணி ரெடி பண்றான். முன்ன இருந்ததை விட அதை இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்துறான். நீ பின்வாங்காம உன் இஷ்டத்துக்கு ஃபைட் பண்ணலாம் நம்ம ஹீரோ அவன் கிட்ட அதை கொடுக்கவும், ரொம்ப தேங்க்ஸ் ஷின், நாளைக்கு தான் அந்த ஃபைனல் டே. ஷின், இது என்னோட வேலை இல்லைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு ஜிராட் சொல்ல வரவும், ஷ்னியா பத்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, உன்னோட வேர்ல்டுக்கு போறதுக்கான வழி தெரிஞ்சிருச்சுன்னா நீ இந்த வேர்ல்டை விட்டுட்டு போவியா, ஷ்னியை விட்டுட்டு போயிருவியான்னு கேட்கவும், ஹீரோ கொஞ்சம் யோசிச்சுட்டு நான் என் வீட்டுக்கு போகணும்னு தான் ஆசைப்படுறேன், அதுக்காக தான் இத்தனை நாள் ஃபைட் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லவும், சாரி ஷின், நான் வந்துட்டு இப்படி கேட்டிருக்க கூடாதுன்னு சொல்லவும், பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான். எல்லா ப்ராப்ளத்தையும் இன்க்ளூடிங் ஷ்னி விஷயத்தையும் சால்வ் பண்ண முடிஞ்சா நல்லா தான் இருக்கும். என்ன எல்லாருமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. என் விருப்பப்படி எல்லாம் போகணும்னு நினைப்பேன். அதுக்கு தகுந்தபடி தான் என் லைஃப்பை நான் மாத்திக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நாளைக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு ஜிராட் சொல்றான். இப்போ அடுத்த நாள் ஃபாரஸ்ட்குள்ள போய் அவங்க ஃபைட் பண்றதுக்காக போறாங்க. ஒரு மலையோட உச்சியில இருந்து இந்த ஃபைட்டை பாக்குறதுக்கான ஆளுங்க எல்லாத்தையும் இறக்கி விடுறாங்க. எதை பத்தியும் யோசிக்காம அவங்க மனசுக்கு பிடிச்சபடி ஃபுல்லா ஃபைட் பண்ணுங்க. ஜிராட்டை நான் இப்போ உங்க பொறுப்புல விட்டுருந்தேன் அப்படின்னு நீ சொல்ற. கிங், உங்க டீச்சிங்ஸை நான் இப்போ மறக்க மாட்டேன் அப்படின்னு உல்ஃப் கேங் சொல்றான். கியோர் கொஞ்சம் தயங்கினாலுமே நான் இந்த கண்ட்ரிக்காகவும் பீப்புளுக்காகவும் என்னோட பெஸ்ட்டை பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஹீரோவோ ஜிராட்டோ இப்போ ஃபாரஸ்ட்குள்ள குதிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கிங்கோட ஸ்மைல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஆளுங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கிங்கோட ஆசை நிறைவேற போது, அதை விடாம பாரு அப்படின்னு சொல்லி உல்ஃப் கேங் சொல்றான். தயாரா நம்ம ஹீரோ கேட்கும், நான் எப்பவும் தயார் தான் ஜிராட் சொல்றான். நம்மளோட ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, என்னோட அட்டாக்ஸ் எப்போ போல ஹெவியா தான் இருக்கு ஷீன் அப்படின்னு சொல்லி ஜிராட் சொல்றான். இந்த ஃபைட் எனக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஞாபகப்படுத்துதுன்னு ஜிராட் சொல்லுவோம். பட் அதெல்லாம் எனக்கு நேத்து நடந்தது தான் நம்ம ஹீரோ சொல்றான். ரெண்டு பேரும் வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருந்தா இது ஜஸ்ட் வார்ம் அப் தான் அப்படின்னு சொல்லி ஸ்னீ சொல்றா. அப்போ இது அவங்களோட ஃபுல்
ஃபுல் பவர் இல்லையா மாஸ்டர், நீங்களும் அவங்க லெவலுக்கு ஸ்ட்ராங் தானே டியரா கேட்கவும், ஜெராட் கூட ஃபைட் பண்ணா நான் கொஞ்சம் கஷ்டப்படுவேன் தான் அப்படின்னு நீ சொல்லவும், இவங்க ஈக்குவலுக்கு ஃபைட் பண்ணுவாங்கன்னா மாஸ்டரும் அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்கான டியரா பாக்குறா, ஹியூமன் கூட நம்ம ஃபர்ஸ்ட் கிங் சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. இத்தனை வருஷத்துல நான் கத்துக்கிட்ட டெக்னிக்ஸ் எதுவுமே ஒன்னு அட்டாக் பண்ண யூஸ்ஃபுல்லா இல்லைன்னு ஜெராட் சொல்லிட்டு இப்ப 2 பேருமே சீரியஸா ஃபைட் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. ஜெராட் அவனோட பீஸ்ட் ஃபார்முக்கு மாறுறான். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என் பெஸ்ட்டை கொடுத்து ஃபைட் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். பட் அந்த கேமோட ஃபைனல் பாஸை டிஃபீட் பண்ண அந்த பவரை மட்டும் நான் யூஸ் பண்ண மாட்டேன், டைட்டிலையும் யூஸ் பண்ண மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். என்னோட இடத்துல இருந்தா நானும் இதை தான் பண்ணியிருந்தேன். ஃபுல் பவரை யூஸ் பண்ணியிருந்தேன், அந்த ஃபைட் இன்ஸ்டன்ட்டாக முடிஞ்சிருக்கும். என் அட்டாக் ஒன்று ரீச் பண்ணணும்னா அந்த ஒரு சான்ஸ் தான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜிராட் அட்டாக் பண்ண போனா, ஜிராட் என்ன ஃபாஸ்ட்டாக மூவ் ஆனாலும் நம்ம ஹீரோ அதை தடுத்துருதான். என்னோட அல்டிமேட் டெக்னிக் லெஜெண்டரி எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஜிராட் ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ அதை தடுத்துட்டு இருந்தா டக்குன்னு ஜிராட் நம்ம ஹீரோ பின்னாடி வந்து டக்குன்னு அட்டாக் பண்ணாலுமே நம்ம ஹீரோ தடுத்துருதான். இத்தனை வருஷத்துல என்ன தோப்பிருக்கேன், நிறைய ட்ரைனிங்கோ ஸ்ட்ராட்டஜியோ கிரியேட் பண்ணியிருப்பான் போல நம்ம ஹீரோ பார்த்துட்டு, சாரி ஜிராட் என் ஃபுல் ஸ்ட்ரென்த் நான் ஃபைட் பண்ணாததுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட பவரையும் கொஞ்சம் அன்லீஸ் பண்றான். 2 பேருமே இப்போ அவங்களோட ஹை லெவல் பவரை ரிலீஸ் பண்றாங்க. பேட்டில் முடிய போகுது அப்படின்னு நீ சொல்றா. நம்ம ஹீரோ ஸ்வாட உடச்சிட்டு டக்குன்னு பின்னாடி வந்து நம்ம ஹீரோட வயிற்றை லைட்டா அவன் டச் பண்றான். பட் ஜிராட் ஸ்டாப் ஆகி கீழே விழுந்துருத்தான். இதுதான் என் முடிவுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜிராட் சொல்றான். நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் ஜிராட், நீ என்ன டச் பண்ணிட்டா நம்ம ஹீரோ சொல்லுவோம். 100 வருஷம் நான் ஒன்றும் சும்மா வாழல, இப்போ ஒரு ஹை ஹியூமன் லெவலுக்கு நானும் ஈக்குவல் ஆயிட்டேன். ஃபைனலி ஒன்று நான் டச் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, நான் நீவும் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காட்டவே இல்லைன்னு ஜிராட் கேட்கவும், ஸோ ஜிராட்டோட கடைசி ஆசையா நம்ம ஹீரோ அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் வந்து அன்லீஷ் பண்றான். நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ இவ்வளோ பவர்ஃபுல்னு, குட் பை அப்படின்னு சொல்லி ஜிராட் சொல்றான். இப்போ நம்ம ஹீரோவா அவனோட பவரை யூஸ் பண்ணி ஜிராட்டை அப்படியே கொண்டுதான். எஸ், இதுதான் என்னோட மாஸ்டர் அப்படின்னு ஜிராட்டோ பெருமையோட இறந்து போறான். இப்போ ஜிராட்டோட பாடியை நம்ம ஹீரோ கொண்டு வரான். எல்லாரும் தலை நிமிர்ந்து இருங்க, உங்க ஃபர்ஸ்ட் கிங் ஒரு ஹை ஹியூமன் மேல ஒரு அட்டாக் பண்ணியிருக்காரு, ஜிராட்டும் ஹை ஹியூமன் லெவலில் ரீச் பண்ணிட்டான், அதை நினைச்சு நீங்க பெருமைப்படணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆகும்போது கூட அவர் முகத்துல இருக்கிற அந்த ஸ்மைல், அவர் எந்த ரிக்ரெட்டும் இல்லாம இறந்திருக்காரு அப்படின்னு கியோர் சொல்றா. ஃபர்ஸ்ட் கிங் இறந்ததுக்காக ஒரு பெரிய செரமனியே நடக்குது. இப்போ நம்ம ஹீரோ தான் இதுல ரொம்பவே சோகமா இருக்கிறான். இப்போ நைட் வந்து நம்ம ஹீரோ தனியா உட்காந்துருக்கான். அப்போ ஸ்னீ வந்து நம்ம ஹீரோவை பார்க்குறா. நம்ம ஹீரோவோட ஃபீலிங்கை சொல்லாமையே புரிஞ்சுட்டு ஸ்னீ போயிட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. சொல்லுங்க, உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு ஸ்னீ சொல்லவும், எனக்கு தெரியும் ஜிராட் ஆசைப்பட்டதை தான் நான் பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரு ஃப்ரெண்டு இறந்து போகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அழறான். உங்கள் கடமையை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க, இப்போ நீங்கள் அழலாம் ஷின் அப்படின்னு சொல்லி நீ நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவோட சைட் கேரக்டர்ஸாக இருந்த எல்லாருமே அந்த வேர்ல்டில் பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளுங்க தான். ஜிராட் ஒருத்தன் தான் இறந்துருக்கான், பட் நம்ம ஹீரோவோட ஆளுங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஹீரோ அடுத்து யாரை மீட் பண்ண போகிறான், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.